ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோழி. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க யோசிக்காமல் சொல்கிறது, ஈவன் ஃபஸ்ட் இயர்ஸாக இருந்தால் கூட யோசிக்காமல் சொல்கிறது பைத்தான் ப்ரோக்ராமிங் தான். பட் ரியாலிட்டி என்னென்னா, ப்ரோக்ராமிங்கோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டால் சி ப்ரோக்ராமிங் தான். நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கை எந்தளவுக்கு இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணிங்களோ, ஸோ அதுக்கு அந்த பேஸை வச்சுட்டு மற்ற எல்லா ப்ரோக்ராமிங்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக சியோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இருந்தாலும் பைத்தான் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி பைத்தானை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான மெயினான காரணம் பார்த்திங்கன்னா, சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் சின்டாக்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு இன்புட் கெட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அவுட்புட் வர்றதுக்காக இருக்கட்டும், லூப்பிங், இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ். ஸோ ப்ரோக்ராமில் பேசிக்காக யூஸ் பண்ணுற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்குமே சில சின்டாக்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் சில ப்ரோக்ராமிங்ஸில் ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான ரூல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஈஸியாக ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம லேர்ன் பண்ணோன்னா பைத்தான் த பெஸ்ட்டு. இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ இருக்க எமர்ஜிங் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஏஐ தான். ஸோ ஒரு ஏஐயாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பேஸாக பைத்தான் தான் யூஸ் ஆகுது. ஸோ இதனாலையும் பைத்தானை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், இப்போ இருக்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம பைத்தான் கோடு யூஸ் பண்ணும்போது ஈஸியாக கொண்டு வந்து என்ன பண்ணலாம், ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ நிறைய ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு பைத்தான் கோட் எழுதுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.